ரசூலுல்லாஹ் போனா நம்ம சீட்ல உட்கார்ந்து இருக்கிறோம். அவங்க எந்த பணியில் இருந்து கடன் வாங்கினார்களோ அந்த பணியில நம்ம தானே அதுக்கு பொறுப்பு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இப்ப ரசூலுல்லாஹ் கடனாளியே நிக்க முடியாதுல. இந்த ஜமாத் இந்த சமுதாய அமைப்பை நம்பி தானே அவங்க கடன் வாங்கினாங்க என்பதற்காக அந்த கடனை தீர்க்கிறாங்க. இது புகாரில 2296, 2298, 2683, 3137, 3165, 4383 ஆகிய ஹதீஸ்கள்ல இதெல்லாம் பார்க்கணும். இதெல்லாம் கடன் வாங்கினவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் சொன்னதெல்லாம். நம்ம கடன் வாங்கிட்டோம்னு சொன்னா நம்ம எப்படி நடந்துக்கிறோன்னு, நம்ம வாப்பா கடன் வாங்கினா நம்ம எப்படி நடந்துக்கிறோன்னு, அதுல நம்ம எவ்வளவு பயப்படணும் அப்படிங்கிற விஷயம். கடன் கொடுத்தார்ல, கடன் கொடுத்தவர் ஒரு பாக்கியசாலிங்க. என்ன பாக்கியசாலி? அவர் நினைச்சாருன்னு சொன்னா இவன் நன்மையை புடுங்கி அங்க சொர்க்கத்துக்கு போறதை விட, ஏன்னா சொர்க்கத்துக்கு போயிடலாம்ல. நான் ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கிட்டேன்னு சொன்னா அவர் நான் கொடுக்காம போயிட்டேன் ஏன்னு அவருக்கு போயிடும், அல்ல அப்படியும் கொடுத்துருவான். இதுல வர்ற கிரேடை விட அல்லாஹ் என்ன வாக்களிக்கிறான்னு கேட்டா, மார்க்க என்ன வாக்களிக்குன்னா, நீங்க கொஞ்சம் தள்ளுபடி பண்ணி பாரு, அதை விட பெரிய பெருசா அவனுக்கு தர்றேன். எதுக்கு ஒரு மனுஷனுடைய கடனை வச்சுட்டு இருக்கிற முடி, அவன் தான் ஏழைங்கிறான்ல, விட்டுட்டு போ, இல்லாதவனா செஞ்சுட்டு போ, மொத்தத்தையும் தள்ளுபடி பண்ணிட்டு போப்பா, பாதியை தள்ளுபடி பண்ணுப்பா, இல்ல டயத்தை கொடு. 3 விஷயம் செய்யலாம்ல. கடன் வாங்கின மொத்த கடனை தள்ளுபடி பண்ணலாம், அல்லது வாங்கினவனுடைய கெப்பாசிட்டி என்னன்னு பார்த்து, அவனுடைய கொடுக்கும் சக்தி எவ்வளவுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தள்ளுபடி பண்ணலாம். அல்லது என்ன செய்யலாம், அவகாசத்தை கூட்டலாம். 1 மாசத்துல தர முடியாம 5 மாசம் தருவானா இல்லையா? 1 மாசம் அவனுக்கு முடியாம இருக்கலாம், ஒரு 5 மாசமா இருந்தால் தருவதற்கு சான்ஸ் இருக்கும். அப்ப இந்த இவ்வளவு விஷயங்களும் எப்படிப்பட்ட காரியம் ஆகும் என்றால், மறுமையில பயங்கரமா நமக்கு ஒரு நன்மையை கொண்டாந்து சேர்த்துரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, முந்தைய சமுதாயத்தில் ஒருவர் இருந்தார். இருந்தவரை என்ன செய்யறாங்க, மலக்குகள் உயிரை கைப்பற்றுறாங்க. உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் உயிரை கைப்பற்றிட்டு போறாங்க. போகும்போது என்ன செய்யறாங்கன்னா, அவங்க விசாரிக்கிறாங்க. என்ன விசாரிக்கிறாங்க? அடே, நீ உலகத்துல வாழ்ந்திய என்னமா நல்ல காரியம் ஏதாவது செஞ்சு தேடி பார்க்கற உடனே காணாம். அந்த ஆளை பிடிச்சிட்டு போகும்போது பட்டியலை பார்த்தா இல்ல, ஒன்னையுமே காணாம். அட, ஏதாச்சும் செஞ்சு நல்ல காரியம் ஏதாவது இருக்கா உனக்கு அப்படின்னு கேட்ட உடனே அந்த ஆள் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நல்ல காரியம் ஒன்னே ஒண்ணுதான், வேற ஒரு நல்ல காரியம் இல்லை என்கிட்ட. ஒரு நல்ல காரியம் என்ன நல்ல காரியம்? நான் கொஞ்சம் வசதி எல்லாம் தந்திருக்கிறான், நான் கடன் கொடுப்பேன், முடியலன்னா வசிக்க பாண்டுவேன். இதுதான் நான் செஞ்ச நல்ல காரியங்கள். அந்த ஆள் ஒரு நன்மையும் கிடையாது விளக்கு, தொழுகை நோம்பு எதுவும் இருந்திருக்காது விளக்கு. தேடி தேடி பாக்குறாங்க, ஒரு நன்மையும் காணாம். என்ன ஏதாவது நல்லது செஞ்சிருக்கியாடா அப்படின்னு கேட்கறாங்க மலக்குகள். அப்ப என்ன செய்யறாரு, நான் அதை இது பண்ணிடுவேன், கடன் பட்டவர்கள் யாராவது இருப்பார்களே ஆனால் அவங்கள நான் தள்ளுபடி பண்ணிடுவேன், அவங்கள அவகாசம் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அல்லாஹ் என்ன செய்யறான், அட இவன் முழு தள்ளுபடி பண்ண நான் லேசப்பட்டாளா, நான் அவனுக்கு தள்ளுபடி பண்றேன் போட, அவனுடைய எல்லா பாவத்தையும் என்ன செஞ்சிடறேன், நான் தள்ளுபடி பண்றேன், எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணுங்க. அல்ல, இவன் கொஞ்சம் தள்ளுபடி பண்ணதுக்காக 10,000 ரூபாய் தள்ளுபடி பண்ணதுக்காக வேண்டி இவன் செஞ்சு அம்புட்டு பாவமும் தள்ளுபடி வழங்குதா, ஓடு சொர்க்கத்துக்கு ஓடு, இந்த ஊர் அமலை கொண்டே ஓடுன்றான். அப்ப எவ்வளவு பெரிய கிரேடு. நீ பாட்டு நான் மன்னிக்க மாட்டேன், அங்க வச்சு வாங்கிக்கிறோம், என்னது வாங்கிட்டு போற, என்னது வாங்கின, அதோட பெருசா அளவு கிடைக்குது. இப்ப நம்ம மன்னிச்சு என்ன செய்யணும், மன்னிக்காமல் நம்ம மறுமையில ரொம்ப பெருசா கிடைக்கும் நினைக்கிறத விட அப்பவும் கிடைக்கும், சின்னதா கிடைக்கும். 10,000 ரூபாய் கிடைக்கிறது போல மொத்தமும் கிடைச்சிருது. இப்ப கன்ஃபார்மா சொர்க்கமும் பச்ச ஒரு அமலும் செய்யாத ஒருத்தருக்கு தள்ளுங்க சொர்க்கத்துல அல்ல, தேடி தேடி பார்த்து ஒண்ணும் கிடைக்கல அந்த ஆள்கிட்ட. அப்ப இது எங்க இருக்குன்னு கேட்டா, புகாரியில 2077வது ஹதீஸாகவும் 2391வது ஹதீஸாகவும் இருக்கிறது. நம்ம நெஞ்சில் பார்க்கணும். தான தர்மம் செய்யறதை விட்டு, தான தர்மத்துக்கு கூட இப்படி கேரண்டி கிடையாது. தான தர்மத்துக்கு கூட அப்படி அம்புட்டி தள்ளி விட்டு சொர்க்கத்தை அல்ல தள்ளுவானா? கடனாக கொடுத்துட்டு வரும்னு கொடுத்துட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது இதை நம்பி கொடுக்கணும். எப்படி நீங்க தள்ளுபடி பண்ணணும்? உனக்காக பண்ணடா, இதுக்காக பண்றேன், எனக்கு அல்லாஹ் தள்ளுபடி பண்ணணும், எனக்கு நான் சொர்க்கத்துக்கு போகணும், மறுமை வாழ்க்கை எனக்கு கேரண்டி ஆகணும். நீ என்ன கடன் தானே வாங்கிட்ட, நீ வச்சுக்க தர வேணாம், நீ சுதந்திரமா போய் முன்னாடி வா, சாதாரணமா வா அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை நமக்கு வந்துவிட்டால் இந்த கடன் பட்டவன் படுற கஷ்டம்லாம் இருக்குமா? அப்ப பெரிய மறுமை நன்மையை எதிர்பார்த்து செய்யணும், இந்த ஒரு வேலையை நம்ம செய்யணும். அதே மாதிரி இன்னொரு சம்பவம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கான தாஜிருன் யுதாயினுன் நாஸ், ஒரு வியாபாரி இருந்தார், முந்தைய சமுதாயத்துல தான். அவர் என்ன செய்வார், மனிதர்களுக்கு கடன் கொடுப்பார். பைதாரா மூசிரன், கஷ்டப்படுற ஒரு ஆளை பார்த்தாருன்னு சொன்னா, காலல ஃபித்யானிஹி தஜாவுசு அன்ஹு, நீங்க கஷ்டப்படுறான் விட்டுருங்க, அவனை போட்டு கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு தன்னுடைய ஊழியர்களை பார்த்து சொல்லிடுவார். உடனே என்ன சொல்லும்போது என்ன சொல்லுவாரா, இவர் வேற ஆளு, அவர் வேற ஆளு, இவர் வேற ஆளு. இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அல்லல்லாஹு ஐயு ஜாவிஸ் அண்ணா, நான் இவனை தள்ளுபடி போட்டேன்னா எனக்கு அல்லாஹ் தள்ளுபடி பண்ணுவான்ல என்று சொல்லிட்டு தள்ளுபடி பண்ணுவாராம். இவர் கொஞ்சம் நல்ல ஆளப்ப, அவர் ஒரு அமலும் செய்யாதவர், முதல் சொன்னாலும் ஒரு அமலும் செய்யாதவர்,
இவர் கரெக்டா எதிர்பார்த்து அடிக்கிறாரு. என்ன செய்யறாரு? அந்த ஆளுக்கு எதிர்பாராம லக்கா கிடைக்கிறது. இந்த வியாபாரி என்ன பண்றாருன்னு கேட்டா, ஊழியர்களை கூப்பிட்டு கடனாளி ரொம்ப நெருக்காத, முடியலங்கிறானா அவன் முடியாதவனை விடு, நான் முடியலன்னு என்னையும் விட்டுருவான். அல்ல எனக்கு அல்லாஹ் தள்ளுபடி பண்ணுவான், எனக்கு அல்லாஹ் சலுகை தருவான். அல்லாஹ் சலுகை தருவதற்காக வேண்டி அது மாதிரி செஞ்சிருங்க அப்படின்னு சொல்லுவாராம். மூத்தாயிட்டாராம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பு சொல்றாங்க, ஃபதஜாவஸல்லாஹு அன்ஹு, அவர் நினைச்சபடி அல்லாஹ் அவருக்கு எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணிட்டான். அவற்றை உள்ள தவறு எல்லாத்தையும் ஒண்ணுமில்ல நாக்கி நீ தவறே செய்யல, ஓடு சொர்க்கத்துக்குன்னு நினைச்சிட்டான். அதான தள்ளுபடிக்கு அர்த்தம். அல்லாஹ் அவருக்கு எல்லாத்தையும் தள்ளுபடி பண்ணி விட்டான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரியில 3480வது ஹதீஸ்லயும் 2078வது ஹதீஸ்லயும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப கடன் கொடுத்தவர்கள் என்ன செய்யணும்னு கேட்டா, நம்ம யாருக்காவது கடன் கொடுத்திருந்தோம்னா இன்னைக்கு நல்ல ரமலான்ல அதுக்கு கூட கிடைக்கும்ல. பொதுவாக நம்ம தள்ளுபடி பண்ணாலே நன்மை கிடைக்கும். 5 ரூபாய் தள்ளுபடி பண்ணுங்க, தொகைக்கு கிடையாது. அவன் சக்திக்கு உள்ளபடி தானே. கோடீஸ்வரன் 1 லட்சம் ரூபாய் தள்ளுபடி பண்ணுவான். நீங்க 10 ரூபா ஒரு ஆள் கடன் கொடுத்திருப்பீங்க, இது எவனுக்காக கொடுத்துருக்கோம் லிஸ்ட் எடுத்து பார்த்து போய் தள்ளுபடி ஓடுங்க. தள்ளுபடிக்கு என்ன செய்யணும்? ரமலான்ல ரசூலுல்லாஹ்வுடைய இந்த செய்தி நம்ம கேட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பையன் 5 ரூபா வாங்கினீல நீ தரவன வச்சுக்க நீ அப்படி சொல்லிட்டு போங்க. அது 5 ரூபாயால பார்க்க மாட்டான், இதுதான் பார்ப்பான். அல்லாஹ் குவான்டிட்டி அந்த நம்பரை பார்க்க மாட்டான், குவாலிட்டி தான் பார்ப்பான், தரத்தை தான் பார்ப்பான். நீங்க 2 ரூபாய் பெரிய காசுன்னு நினைக்க வேண்டியதில்லை. நம்ம 10 பேர் கடன் கொடுத்துருக்கிறோம், நம்ம கொடுத்த கடன் எல்லாம் தள்ளுபடி பண்ணிவிட்டோம். மறுமையில இந்த 10 பேர் நின்று பிடிக்கிறாங்க, எல்லாத்தையும் கொடுக்குறாங்க, தொழுக போகுது, நோன்பு போகுது, எல்லாம் போச்சு. இப்ப ஒண்ணும் இல்லாம நிக்கிறோம். அல்லாஹ் என்ன செய்வான்? நம்ம தள்ளுபடி பண்ணிருக்கோம்ல, அதை கணக்குல கொண்டு நீ போடா துக்கத்துக்கு அமல் இல்லாட்டி என்னடா, நீ எனக்காக வேண்டி ஏழைகள் பட்ட கடனை தள்ளுபடி பண்ணியா இல்லையா? அப்ப கடன்களை தள்ளுபடி பண்ணி நீங்கள் பழகி கொண்டால், நீங்க வாங்கின கடனை கொடுக்காம போயிட்டா கூட தள்ளுபடியில் சலுகையில் என்ன சில பேர் சலுகையில் ஓடி போயிருவாங்க. குவாலிபிகேஷன்ல வராதவங்க என்ன செய்வாங்க? கோட்டாவில் வர்றாங்க இல்லையா? அந்த மாதிரி மெரிட்ல வராதவங்க என்ன செய்வாங்க? கோட்டாவில் உள்ள நுழைஞ்சிருவாங்க. நம்ம கோட்டாவில் போயிட்டு போறோம். அதனால என்ன செய்யணும்? எல்லாரும் யார் யார்கிட்ட கடன் வாங்கி இருக்கிறீங்களோ, யோசிச்சு கொடுத்துருக்கீங்களோ, யோசிச்சு பார்த்து இந்த ரமலானுக்குள்ள என்ன செய்யுங்க? தள்ளுபடி பண்ணி நிறைய பன்மடங்கா பெருக்கிக்கிறங்க. இது ஒரு விஷயம். அடுத்தது ஒருத்தர் ஒருத்தர் கடன் வாங்கியிருக்காரு, ஒருத்தர் கடன் கொடுத்திருக்காரு, நமக்கு தெரிய வருது. தெரிய வந்தா என்ன செய்யணும்? நம்ம கேள்விப்பட்ட நம்ம போய் பேசி அவங்களுக்கு சலுகை பண்றதுக்கு ஏற்பாடு. நம்ம கண்டுக்காம இருப்போம். 10,000 ரூபாய் கடை கொடுக்க முடியலங்க, நீங்க ஏதாவது சொல்லி அப்படி சொல்றா, நம்ம சொன்னா கேட்பாரு மாதிரி இருக்குன்னு வைங்களேன். நம்ம என்ன செய்யணும்? பேசணும். எங்க முடியலங்கிறாருலங்க, நீங்க ஏதாவது கொஞ்சம் பார்த்து ஏதாவது செய்யுங்க, அட்ஜஸ்ட் பண்ணுங்களேன், அவருக்கு கஷ்டப்படுறாருல, கொஞ்சம் டைம் கொடுங்களேன், பாதியை தள்ளுபடி பண்ணிக்கிறீங்களேன், மொத்தத்தையும் கூட விட்டு கொடுத்துருங்களேன் அப்படின்னு அடுத்தவருக்காக நம்ம என்ன செய்யலாம்? பேசலாம். எப்படி பேசலாம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசல்ல இருக்கிறாங்க. இருக்கும்போது காபு ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்க ஒரு ஆள்கிட்ட இப்னு அபி ஹத்ரத் ஒரு ஆள்கிட்ட என்ன செஞ்சிருக்காங்க? கடன் கொடுத்துருக்காங்க. காபு கேட்கிற, கடன் எப்ப தருவ, என்ன நினைச்சிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கிறாரு. அவரு இல்ல இருந்த தானே தர முடியுங்கிறாரு. இது பெரிய சண்டை, பயங்கரமா 2 பேருக்கு சண்டை நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? உள்ள இருந்து பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப என்ன செய்யறாங்க? வெளியே காபு அவர் சொல்றாரு, இல்ல அவ்வளவுலாம் இல்ல, பாதி தான் வாங்கிக்க அப்படிங்கிறாரு. முழுசா தாழ்ந்து சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ரசூலுல்லாஹ் வெளியே என்ன செய்யறாங்க? காபு இப்படிங்கிறாங்க, பாதி வாங்கிக்கிறாங்க. வாயினால கூட சொல்லல, இந்த பாதிக்கு என்ன செய்யறாங்க? காபை கூப்பிட்டு விரல காட்டி, பாதிக்கு எப்படி சொல்லுவோம்? இப்படித்தானே சொல்லுவோம். பாதி என்று குறிப்பிடுவது போல சைகை செஞ்சார்கள் வருது. இப்படித்தான் செஞ்சிருப்பாங்க கடையமானதா. பாதி என்று குறிப்பிடுவது போல சைகைன்னா என்னது? அவர் கூப்பிட்டு அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூரம் நான் பாதி வாங்கிக்கிறேன் அவர். இது எங்க இருக்குது? புகாரியில 2706, 457, 471, 2418, 2424, 2710 இதுல எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது. அது மாதிரி ஜாபிர் ரலியல்லாஹு கடனுக்காக ரசூலுல்லாஹ் போய் தள்ளுபடி பேசுவாங்கல்ல, அது நடக்கல. இவர் கேட்டுக்கிட்டாரு. ஜாபிருடைய வாப்பா கடன் பட்டதுக்கு போய் ரசூலுல்லாஹ் சொல்லும் போது சம்பந்தம் கட்டவங்களை கூப்பிட்டு பேசத்தான் செய்யறாங்க, தள்ளுபடி பண்ணி கொடுங்க, கொஞ்சம் செலவு கொடுங்க. அவங்க ஏத்துக்கிற மறுத்துட்டாங்க. அந்த ஹதீஸ் புகாரில் 2127, 2395, 2396, 2406, 2601, 2709 இவ்வளவு ஹதீஸ்கள் இருக்கிறது. அப்ப கடன் கொடுத்தவர்களுக்கும் சில நன்மைகளை கொள்ளடிக்க வாய்ப்பு இருக்கிறது, கடன் வாங்கியவர்களுக்கும் அது மாதிரியான வாய்ப்புகள் மார்க்கம் தரப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவரும் அதை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். கடன் சம்பந்தமாக இன்னும் சில விஷயங்கள் இருக்கிறது. அதற்கு பிறகு என்ன செய்வோம்? நம்ம அடுத்து நம்ம பிறர் பொருள் ஹராம் என்பது போல வேற என்னென்ன நமக்கு ஹராமாகும் என்கிற விஷயத்தை பார்ப்போம்.